கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னும் சுத்தமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இதே தினத்தில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைத்து வந்த என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட அழைத்த பேராய் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இன்றைய தினத்தில் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. இந்த மாதத்தில் மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவார். இருவர் பூமியில் ஒருமனப்பட்டால் அது அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு இப்படி சபைக்கு ஆண்டவர் ஒரு 4 ஏசியை தரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். வலது கரத்தை மீண்டும் உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் சபைக்கு நீர் 4 ஏசியை தருவீராக. ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த உம்முடைய ஆலயத்திற்கு, இது உம்முடைய சபை, நீர் ஏற்படுத்தின ஆலயம், இதில் 4 ஏசிகளை சீக்கிரமாய் தரும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிக்கும்படிய பாதத்தில் மறுபடியும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவர் விடுதலையோடு சுகத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஒரு குளிர்ச்சியான நேரத்தை உண்டாக்க என் ஆண்டவர் இயேசுவை தருவீராக. ஆண்டவரை கொடுக்கிறவர்களை கொண்டு வருவீராக. தடைகளை உடைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய சபைக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் கிடைப்பதாக. கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த நாட்களில் நீர் கிரியை செய்யும்படியாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். தடையாயிருக்கிற வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், சுற்றி இருக்கிற பொல்லாத எதிர்கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. கர்த்தர் ஆசீர்வதியும் 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 பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் தர வல்லவர். கடந்த மாதத்திலே தேவன் நமக்கு அருளிய வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? ஆறுதல் அருளுவார். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் அருளுவார், இளைப்பாறுதல் அருளுவார். ஆண்டவர் தேற்றி உங்களுக்கு ஆறுதல் அருளுவார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய தினத்திலே காலை ஆராதனையிலே கர்த்தர் பேசிய வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேன்மையை அருளுவார். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை அருளுவார். மேன்மைனா என்ன அப்படின்னு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். மேன்மை ஆண்டவர் அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். மேன்மை என்பது கனத்துக்குரிய ஒரு மேலான காரியம். தேவன் தான் அதை செய்ய முடியும், வேற யாரும் அதை செய்ய முடியாது. காலை தினத்திலே காலை நேரத்திலே தேவன் ஸ்தோத்திரம் வாசஸ்தலமாகிய மேன்மையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். அவருடைய வீடாக நாம் இருப்பதினால் தேவன் நமக்கு மேன்மையை அருளி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்து பரிசுத்த ஆவியினால் ஆராதிப்பதினால் அந்த மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் நன்மை செய்கிற மேன்மையை கொடுத்திருக்கிறார். கொடுக்கும் பாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மைக்குள்ளாய் கர்த்தர் நடத்தி அவர் மேன்மையை அருளுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 21:5 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிப்போம். உம்முடைய ரட்சிப்பினாலே
அவருடைய மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அருளினீர். அல்லேலூயா. எதெல்லாம் அருளினார்? மேன்மையை அருளினார், மகத்துவத்தை அருளினார். கர்த்தர் அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் அருளுகிற தேவன், கொடுக்கிற தேவன், ஈவுகிற தேவன், அவர் பகிர்ந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மேன்மையை அருளினார் என்று இங்கே வாசிக்கிறோம். இன்றைய தலைப்பு ஸ்தோத்திரம், கர்த்தர் மேன்மையை அருளுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேன்மை குறித்து நாம் இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற காரியத்தை நாம் தியானித்து இந்த நாட்களில் கர்த்தரை மேன்மைப்படுத்த போகிறோம், சுதந்திரிக்க போகிறோம். வேதத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் மேன்மைகளும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சித்து மேன்மையை அருளுகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த மேன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்திருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளாய் மாறியிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு மேன்மை உண்டு. அல்லேலூயா. அவர் மேன்மையை அருளுகிறார். மகத்துவத்தை இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறது மேன்மையை அருளுவார். அல்லேலூயா. சரி, மேன்மை என்பது என்ன அப்படிங்கிற சில காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய மத்தியிலே எழுந்தருள்வாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதை செய்தாலும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவே செய்வார். எதை பேசினாலும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவே பேசுவார். ஏசாயா 33:10 நாம் வாசித்து கவனிப்போம். ஏசாயா 33:10 தேவன் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுதே எழுந்தருளுவேன், இப்பொழுதே உயர்ந்திருப்பேன், இப்பொழுதே மேன்மைப்படுவேன். அல்லேலூயா. நாம் தேவன் மேன்மைப்படுத்தும் போது, மேன்மை அருளும் போது நாம் மேன்மைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, கீழே தாள் ஸ்தோத்திரம், தரையிலே போவேன், பின்னாக போவேன், விழுந்து போவேன், நான் தடிந்து போவேன் என்கிற விசுவாசத்தை விட்டுவிட்டு, அப்படிப்பட்ட அறிக்கைகளை விட்டுவிட்டு நான் எழுந்திருப்பேன், மேன்மைப்படுவேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உபாகமம் எழுதியவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமென். மேலாக்குவார், மேலாக்குவார். மேன்மையை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். அந்த மேன்மையை நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எதை வாயில அறிக்கையிடுறோமோ அது நடக்கும். ஆமென். எதை நம்ம சொல்றோமோ அது நடக்கும். அதை நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அறிக்கையை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இங்கே சொல்லுகிறது, என்னை கர்த்தர் ஸ்தோத்திரம் என்ன சொல்றான்? நான் மேன்மைப்படுவேன் என்று சொல்லுகிறான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மேன்மைப்படுவேன், மேன்மைப்படுவேன். கர்த்தர் எனக்கு மேன்மை அருளுகிறார். நான் மேன்மைப்படுவேன், மேன்மைப்படுவேன். கர்த்தருக்கு சொல், மற்றவர்களை விட கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. 28 முதல் வசனமே அதுதான். அவர் மேன்மையாய் வைப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளை, வார்த்தைகளை அதன்படி நீ செய்து அதில் கவனமாய் இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நீங்க உண்மையாய் செவி கொடுத்தால் தேவனாகிய கர்த்தர் எல்லா ஜாதிகளை விட உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. மேன்மையாக வைப்பார். நீ விழுந்து போவதில்லை, நீ பின்வாங்கி போவதில்லை, நீ பின்மாற்றமாய் போவதில்லை. அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் நீ கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும். இப்ப கீழ்ப்படிஞ்சா மேன்மையா வைப்பார். எப்படியெல்லாம் மேன்மையா வைப்பார்னா, அதில் தொடர்ந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. அதெல்லாம் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த 14 வசனத்தையும் வாசித்து, இது எனக்கு கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார் நீங்க சொல்லுங்க, அதன்படி உங்களுக்கு நடக்கும். ஆமென்.
சாட்சியாய் அறிவித்த ஜாய்ஸ் மேயர் என்ற ஒரு சகோதரி சொன்னாங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு 100 வசனம் எழுதி வச்சுக்கிடுவாங்களாம். வாக்குத்தத்த வசனங்கள் எழுதி வச்சு அந்த டைரியில் வச்சு அந்த வசனத்தை தினந்தோறும் வாசிப்பாங்களாம். ஃபுல்லாக சத்தம் கேட்க வாசித்து, இந்த வார்த்தைகள் அனைத்தும் எனக்கு சொந்தமானது, கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை தந்து விட்டார், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி அவங்க கடந்து போவாங்களாம். அதே விதமாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததாக சாட்சி சொன்னார்கள். இப்போ இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன சாட்சி இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதன்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், மேன்மைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை எதனால் சொல்லுகிறேன், எப்படி சொல்லுகிறேன்னு சொன்னால், இந்த பூமியில் 4 பங்குல 3 பங்கு எல்லா இடத்துலையும் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்கள போல ஒரு பிரசங்கியார் கிடையாது. அல்லேலூயா. 3 பங்கு, பூமியில் 4 பங்கு இருக்குல்ல, இதில் 3 பங்கு அவங்க எல்லா தேசங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும், எல்லா சோத்திரம் மாநிலங்களிலும் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. எப்படிங்க பிரசங்கம் பண்ண முடியும்? அதுதான் தேவன் மேன்மையாய் வைக்கிற காரியம். ஆமென். சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். அறிக்கையிடணும், நான் மேன்மைப்படுவேன் என்று சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதை செய்தாலும் நமக்கு ஆசீர்வாதமாகவே செய்வார். எதை சொன்னாலும் நமக்கு ஆசீர்வாதமாகவே சொல்லுவார். அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் நம்ம கீழ்ப்படியணும். எல்லா ஜாதியை விட உங்களை டாப்பில் கொண்டு வருவார். அல்லேலூயா. மேன்மைப்படுத்துவார். ஆமென். எனக்கு தெரிந்த பாஸ்டர் ஜெபமணி, உங்களுக்கு தெரியும் ஜெபமணி, அவங்க மனைவி கிஃப்டா, அவங்க நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஸ்தோத்திரம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப நொந்து போயிருந்தாங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட அவங்க சபையில் 9 ஜாதி மக்கள் வராங்க. எத்தனை ஜாதி? 9 ஜாதி மக்கள் வராங்க. அவ்வளவு ஸ்தோத்திரம் வேதனையில் இருந்தாங்க. கர்த்தர் இப்போ அவங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மக்களும் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நம்ம கீழ்ப்படிந்திருந்தால் தேவன் நம்மை இன்னும் 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 மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை அருளுவார். சத்தமா சொல்லுங்க. கொஞ்சமா சொல்றீங்களா? கொஞ்சம் சமட சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறோம் பாசு, கர்த்தர் உங்களுக்கு மேன்மை அருளுவார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு மேன்மை அருளுவார். அதை அப்படியே மாத்துங்க. கர்த்தர் எனக்கு மேன்மை அருளுவார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு மேன்மை அருளுவார். அடுத்து மாற்றி சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு மேன்மை அருளுவார். கர்த்தர் நமக்கு மேன்மை அருளுவார். பூமியில் உள்ள சகல சாதிகளும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. எல்லாரும் விட தேவன் நம்மை மேன்மையாக வைப்பதற்கு காரணம் அவர் நமக்கு மேன்மையை அருளுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பேசுறது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, உங்க தனிப்பட்ட ஜீவியம் சம்பந்தப்பட்டது. விளையாட்டா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு சரணம் போடுவோமா? கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார்.
கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். வேலையில் எல்லாம் ஆசீர்வதிப்பார், வீட்டிலும் எல்லாம் ஆசீர்வதிப்பார். வேலையில் எல்லாம் ஆசீர்வதிப்பார், வீட்டிலும் எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஓ கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். எஸ்தரை போல மேலாக்குவார், தாவீதை போல மேன்மையாக்குவார். எஸ்தரை போல மேலாக்குவார், தாவீதை போல மேன்மையாக்குவார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். சத்தமாய் பாடுவோம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். கடன்களை நீ வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கடன்களை நீ வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு புரியுது? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுறேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி இதை எனக்கு சொன்னார். அதை அப்படியே நிறைவேற்றி வருகிறார். இன்னும் அவர் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சாதாரணமாய் சொல்லுவதல்ல, உன் வாழ்க்கையிலே செயல்பட அவர் தீர்மானிக்கும் போது அதை உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் 29:12 1 நாளாகமம் 29:12 வாசித்து நாம் கவனிப்போம். 29:12 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலே அவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் கனம் அவரால் தான், இயேசுவால் தான் நமக்கும் உலகின் மனிதர்களுக்கும் வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், கொடுக்கிறவர், தருகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. எவரையும் நீர் மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும். உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். உங்களை அவர் மேன்மைப்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அவர் அருள் செய்து
உங்களை அவர் மேன்மைப்படுத்த முடியும். யாரையும் அவர் மேன்மைப்படுத்துவார். சவப்பா இருக்கிறவங்களை மட்டும்தான் மேன்மைப்படுத்துவார், அப்படி இல்லை. பயங்கரமாக இருக்கிறவர்களை மட்டும்தான் மேன்மைப்படுத்துவார், அப்படி அல்ல. எவரையும் யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. அவருடைய கரத்தினால் ஆகும், அவருடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடி ஒரு இருக்காரு, ஆராதனைக்கே ஒழுங்கா வர மாட்டாரு. இப்போ பாருங்க, ஒயிட் போட்டு பக்கா வந்திருக்காரு பாருங்க. யாரு? நம்ம விஜய். அவரை கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. தேவன் யாரையும் மேன்மைப்படுத்த முடியும், யாரையும் மாற்ற முடியும். ஸ்தோத்திரம். 24 மணி நேரம் என் வாயில இயேசுவை அல்ல வேறொரு விக்கிரகத்தை நான் சொல்லி வந்தேன். என்னை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு அவருடைய சத்தியத்தை பேசும்படியாய் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் மேன்மைப்படுத்த வல்லவர். அவரிடத்துல என்னெல்லாம் இருக்குதான்? வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது, சத்துவம் இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது. வேறுபட்ட மகத்துவம் உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஐஸ்வர்யம் வெளியிருந்து வராது, ஆண்டவரிடத்தில் இருந்து தான் வரும். கணம், மரியாதை வெளியிருந்து வராது, தேவனிடத்திலிருந்து தான் வரும். எல்லாம் அடங்கிய ஒரு காரியம் தான் மேன்மை. அல்லேலூயா. ஒரு மேன்மை மற்றவர்களுக்கு இது கிடையாது. இயேசுவை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த மேன்மை பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட மேன்மை? எல்லாரையும் விட கர்த்தர் மேன்மைப்பட்டது. உயர்த்துகிற ஒரு வல்லமை. ஆமென். உயர்த்துகிற ஒரு வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கும் போது இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். தேவன் பிலிப்பியர் 2:3 வாசிங்க. மேன்மைக்கு முன்னானது என்னது? தாழ்மை. மேன்மை நமக்கு வரணும்னா நமக்கு முதல்ல என்ன வரணுமா? தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்மை, பெருமை, கர்வம், கலக்கணம் அப்படிங்கிற காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால், தாழ்மையாக இருந்தால் கர்த்தர் மேன்மையை கொடுப்பார் என்று நீதிமொழிகளிலே சொல்லுகிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார் ஏற்கனவே. ஆனால் நாம் மேன்மையை சுதந்திரிப்பதற்கு சிலர் விருப்பம் இல்லை. தாழ்மைப்படுவதே கிடையாது, தாழ்மையா இருப்பதே கிடையாது. கர்த்தரை விட நம்ம பெரியவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. தேவனை விட நம்ம பெரியவர் கிடையாது. தேவனை விட நம்ம தாழ்மையாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தாழ்மைப்பட வேண்டும். தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பதாக நம்ம தாழ்த்தி வாழ நம்முடைய ஜீவியத்தை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாழ்த்தி வாழ்வதற்கு சிலருக்கு விருப்பமே இருக்காது, கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு சிலருக்கு விருப்பமே இருக்காது. ஆனால் நம்ம பழக்கப்படுத்தணும், பழகணும், தேவனுக்குள்ள பழகணும், ஆண்டவருக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள சத்தியத்துக்குள்ள உபதேசத்துக்குள்ள கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையில நம்ம பழகணும். ஸ்தோத்திரம். பாகமத்தில் பரிசுத்தவான் சொல்லுகிறார், நீங்கள் தசமபாகம் கொடுப்பதற்கு பழகுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ கொடுத்து பழகணும். ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் சம்பளம் வாங்கின உடனே பிள்ளைகளை முன்னாடி வச்சு அதில் தசம பாகத்தை எடுக்கணும். அப்போ அவங்க என்னென்னு கேட்பாங்க? முதல் கர்த்தருக்கு கொடுக்கணும், அதனால தசம பாகத்தை பிரிக்கிறேன் அப்படின்னு அவங்க முன்னாடி சொல்லணும். அதை எடுத்து தனியாக கவரில் போட்டு இங்கே ஆலயத்தில் ஆராதனையில் கொண்டு வந்து நீங்கள் படைக்கணும். அதை இந்த பிள்ளைகள் பார்க்கணும், அவங்கள பழக்கப்படுத்த வேண்டும். நீங்களும் பழகணும், பிள்ளைகளையும் பழக்கப்படுத்த வேண்டும். அப்போ தான் அவங்க பெரியவர்களாய் வரும்போது அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள். அவர்களும் தசம பாகம் கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள். மாறும்போது நமக்குள்ள இருக்கிற தரித்திரம், கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் இதெல்லாம் மாறி தேவன் நம்மை உண்மையாய் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சிரசில் வைப்பார். அல்லேலூயா. எங்க வைப்பாரு? சிரசில் வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வார், மேன்மையான காரியத்தை அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன செய்யணுமா?
மனசு, நம்முடைய மனசு தாழ்மை அணிந்திருக்க வேண்டும். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களை விட இவர்கள் மேன்மையானவர்கள் என்று நினைத்து என்ன கடவீர்கள். அல்லேலூயா. நம்மளை விட சகோதரி மேன்மை உள்ளவங்க, நம்மை விட சகோதரன் மேன்மை, நமக்கு முன்னாடி இருக்கிற சகோதரன் மேன்மை உள்ளவர் அப்படின்னு நம்ம எண்ணணும், நினைக்கணும். அதாவது அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள்ள வரணும். அவங்க மேன்மை உள்ளவங்க அப்படின்னு நினைக்கணும். அவங்கள தரக்குறைவாய் தாழ்வாய் நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்களும் அதே மாதிரி நினைப்பாங்க. அல்லேலூயா. அப்படி நினைக்காம அவங்கள மேன்மையாக நினைங்க, அவங்களும் உங்களை மேன்மையாக நினைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் எங்கேயாவது போகும்போது பாருங்கள், இடம் 2 பேர் உட்கார்ற இடம் இருக்கும். அதில் நம்ம ஒரே ஆள் உட்காந்துருப்போம். யாராவது வந்துட்டாங்க, ஐயா வாங்க உட்காருங்க அப்படின்னு அவங்கள உட்கார வச்சோம்னா அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க, நன்றின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்போது அவங்கள நம்ம மதிக்கிறோம். அவங்க நம்மளை போல உட்காரலாம் அப்படின்னு நம்ம இடம் கொடுக்குறோம். அவங்க இதே மாதிரி நாம் வரும்போது நமக்கு இடம் இல்லாமல் இருக்கும்போது சிலர் நமக்கு என்ன செய்வாங்க, வழி விலகி இடம் கொடுத்து நம்மளை என்ன செய்வாங்க, உட்கார வைப்பாங்க. அப்போது இந்த விஷயங்களில் நம்ம மற்றவர்களை மேன்மைப்படுத்தும் போது, அது பைபிளில் இன்னொரு வசனம் இருக்க, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம தேவனை மேன்மையாக நினைக்கும் போது தேவன் நம்மை மேன்மையாக உயர்த்துவார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. தேவனை மதிக்காவிட்டால், தேவனை கனம் பண்ணாவிட்டால், சோத்திரம், ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த வசனம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன்னை என்ன செஞ்சிருவேன், ஒன்றும் இல்லை, உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொல்கிறார். இப்போ நாம செய்கிற தப்புக்கு நம்முடைய சந்ததிக்கு தண்டனை கொடுக்கிறார். அப்போ வேதத்தை மறக்கக்கூடாது, தினந்தோறும் நம்ம வாசிக்கணும். பெற்றோர்கள் தினந்தோறும் வாசிக்கணும். அப்போ தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கும், அப்போ தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கும். ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி நம்ம வேதத்தை நல்லா படிக்கணும். படித்தா தான் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. விஷயம் புரியுது அவங்களுக்கு. நம்ம கர்த்தரை கனம் பண்ணும்போது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கனம் பண்ணப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள். நாம் தேவனை மேன்மைப்படுத்தும் போது ஆண்டவர் மேன்மைப்படும் போது ஆண்டவர் நம்மையும் மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது தேவன். ஆமென். இயேசு கிறிஸ்து, அவரை நம்ம மேன்மைப்படுத்த, அவரோடு கூட நாம என்ன செய்வோம், மேன்மைப்படுத்தப்படுவோம், உயர்த்தப்படுவோம். மேன்மை என்பது சோத்திரம் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். யாரையும் தேவன் பணக்காரர்களால் மாற்ற முடியும், யாரையும் தேவன் பெரிய அதிகாரம் படைத்த கனமுள்ளவர்களாய் மாற்ற முடியும். அதுதான் இந்த வேதவசனம் 29 சொல்கிறது. உபாகமம் எவரையும் மேன்மைப்படுத்த. இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிப்போம். உபாகமம் 1 நாளாகமம் 29:12 எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். வாசிக்க எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்காங்க. இந்த வசனத்தை எல்லாரும் வீட்டில் போய் தனியாக உட்கார்ந்து வாசித்து பாருங்க. இந்த வசனத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே ஆகணும். ஏன்னா தேவனால் கூடாது இந்த பூமியில பரலோகத்துல எங்கேயும் கிடையாது. அவரால் தான் எல்லாம் முடியும். வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. ஐஸ்வர்யம் எல்லாரும் தேடி தேடி ஓடுறாங்களா, பணத்தை தேடி. ஐஸ்வர்யம்னா அதுக்குள்ள பணம் இருக்குன்னு வச்சுக்காங்க. ஐஸ்வர்யம்னா அதில் என்ன இருக்குது, பணமும் அதில் ஒரு பார்ட். ஐஸ்வர்யம், பணம், ஐஸ்வர்யமும் பணமும் கணம், மதிப்பும் மரியாதையும் கணமும். எல்லாரும் புகழுக்காக ஓடுறாங்கல்ல, அது அந்த காரியங்கள் எல்லாம் புகழும் கணமும் மதிப்பும் மரியாதையும் இயேசுவாலே வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கணமும் இயேசுவாலே வருகிறது. எனக்கும் இயேசு கிறிஸ்துவால கணமும் ஐஸ்வர்யமும் வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது எல்லாவற்றையும் இயேசுதான் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்தியமும் வல்லமையும் இருக்கிறது.
எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. உம்முடைய கரத்தினால் ஆகும். இதை சொல்லி பழகணும். ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் ஆகும். இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் ஆகும். ஆமென். தேவனாலே எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் ஆகும். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கு உம்முடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நம்ம உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். இங்கே சொல்லுகிறார் ஆண்டவர் அப்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்படி முதல்ல முகவரையிலே இருக்கிறோம், இன்னும் அடுத்து உள்ள போகலை. எஸ்தருக்கு வருவோம். எஸ்தருக்கு வருவோம். ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அன்று ராத்திரியிலே எஸ்தர் 6:3ங்களா? அப்பொழுது ராஜா என்ன செய்யணுமா? மொர்தெகாய்க்கு என்ன செய்யணும்? கனம் கொடுக்க வேண்டும், மேன்மை கொடுக்க வேண்டும். மொர்தெகாய் நல்லது செய்திருக்கிறான், மொர்தெகாய் அழிவை தடுத்திருக்கிறான். மொர்தெகாய்க்கு கனம் கொடுக்கணும், மேன்மை கொடுக்கணும். மேன்மை சொல்லப்பட்டிருக்கிறதா, செய்யப்பட்டிருக்கிறதா என்று ராஜா கேட்கிறார். அதற்கு அந்த ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, இதுவரைக்கும் அவன் செஞ்ச நல்ல காரியத்துக்கு ஒன்றுமே செய்யப்படவில்லை. இதுல நல்லது செய்தது யாரு? மொர்தெகாய். தீமை செய்தது யாரு? ஆமா. பாருங்க, கர்த்தர் அங்க நடு அந்த நீதி செய்து அவர்களுக்கு நடுநிலை பண்ணி அங்கே பாருங்க, தீமை செய்தவனை தூக்குமரத்தில் தூக்கி போட வைத்தார், நல்லது செய்தவனை மொர்தெகாய்க்கு என்ன செஞ்சாங்க? மேன்மையை கொடுத்தார். அல்லேலூயா. அதான் இந்த இன்னொரு வசனம் பார்த்தீங்களா? அதை 10:2 வாசிங்க. 10 என்ன என்ன மேன்மை? மொர்தெகாயின் மேன்மையும் மொர்தெகாய்க்கு அவ்வளவு மேன்மை செய்யப்பட்டிருக்கிறது. பூமியில ஒரு மனிதன் நீதியாய் வாழ்ந்தான், அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான், அவன் சத்தியத்தின்படி வாழ்ந்தான், யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காம எல்லாருக்கும் கனம் பண்ணி வாழ்ந்தான், அவனுக்கு மேன்மை கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் மொர்தெகாயை பற்றி நமக்கிட்ட பேசுறாரு. அதாவது மொர்தெகாய் ஒரு சாதாரண மனிதன் தான், அவனை தேவன் மேன்மைப்படுத்தினார். நீங்களும் இந்த நாட்கள்ல எல்லாரையும் போல பாடுகள் வழியாக, அநேக கஷ்டங்கள் வழியாக போய்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் இந்த மொர்தெகாய் போல மேன்மைப்படுத்த முடியும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினது உண்மை என்று சத்தியம் சொல்லுகிறது. இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மொர்தெகாய் சாதாரண மனிதனாக இருந்தான். அவனுக்கு ராஜவஸ்திரம் கொடுக்கப்பட்டது, ராஜாவின் ரதம் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு ராஜாவின் மரியாதை கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் சத்தியத்தின் அழிவை தடுக்கிறவனாக இருந்தான். அழிவை தடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஏன் நான் எப்படி அழிவை தடுக்கிறது? நீங்க அழிவை தடுக்க முடியுமா? முடியாதா? நீங்க அழிவை தடுக்க முடியுமா? முடியாதா? நீங்க ரட்சிக்கப்படாதவர்களை ஆண்டவருக்குள்ள மாற்றினா அவங்க அழிஞ்சு போறதை தடுக்க முடியும். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னொரு ரகசியம் இருக்கிறது. அது நல்ல கவனிங்க. ஏற்கனவே நீங்க வாசித்த காரியங்கள் தான். ஆனா அதுல என்ன சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 22ல் 30ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அங்கே ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க அதை கவனிங்க. தேசம் அழிக்கப்படக்கூடாது,
அதுக்கு என்ன செய்யணுமா? திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். அதற்கு அழிவு தேசத்துக்குள்ள வராதபடி சுவர் போன்று தடுக்கத்தக்கதாக ஜெபிக்கிறவர்களை தேடினார். ஜெபிக்கிறவர்களை தேடினேன். யாருமே ஜெபிக்கிறவங்க முன் வரல. அப்போ எசேக்கியா காலத்துல அல்லேலூயா. இன்னைக்கு நாமெல்லாம் ஜெபிக்கிறவங்க இருக்கிறோம். அப்போ தேசம் அழிக்கப்படாதபடி பாதுகாக்கப்படணும். சபை அழிக்கப்படாதபடி பாதுகாக்கப்படணும். நம்முடைய பட்டணம் கிராமம் அழிக்கப்படாதபடி பாதுகாக்கப்படலாம். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒருத்தர் போய் பேச மாட்டேங்குங்களா? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறவர்களால் அழிவு என்ன செய்யப்படுகிறது? தடுக்கப்படுகிறது. மொர்தெகாய் அந்த அழிவு தடுத்தவனாக இருந்தபடினால் அவனை கர்த்தர் என்ன செய்தார்? மேன்மைப்படுத்தினார். அவருக்கு மேன்மையை கொடுத்தார். நீங்கள் அப்படிப்பட்ட மேன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக மாறணும். தொடர்ந்து ஜெபிக்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெபிக்கணும் என்ன செய்யணும்? முதல்ல ஜெபிக்கணும் என்ன செய்யணும்? முதல்ல ஆலயத்துக்கு வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட். என்ன ரெண்டாவது என்ன செய்யணும்? ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்கள்னா என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு வேதத்தை வச்சு தேவனை நோக்கி ஜெபிக்கணும். பெண்கள்னா என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம், அது என்னது, முக்காடு போட்டு முறைப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். இப்போ நீங்கள் முக்காடே போடலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு தயாராக இல்லை, ஜெபிக்கிறதுக்கு விரும்பவே இல்லை, அழிவை தடுக்க நீங்கள் பிரயாசப்படவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஒரு 3 மணி நேரம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது என்ன செய்யணும்? முக்காடு போடணும். அல்லேலூயா. ஆமாம், நிருபங்கள் ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நாம் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். பெண்கள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்கள் ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு கைகளை தூக்கி தேவ சமூகத்தில் நல்ல ஜெபிக்கிறவர்களாக மாறும். ஜெபம் அவ்வளவு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. சாலமோன் ராஜா ஸ்தோத்திரம் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஜெபம் நான் முன்னாடி நிற்பதற்கு காரணம் தேவன் என்னை ஜெபிக்க வைத்து நல்ல ஜெபத்தில் நடத்தினதுனால தான் இன்றைக்கு முன்னாடி நிற்கிறேன். அநேக காரியங்களை செய்ய முடிகிறது. ஆமென். நல்ல சொல்லுங்க. அநேக ஊழியங்களை செய்ய முடிகிறது. எங்கேயோ கடந்த பிரின்ஸை இங்கே கொண்டு வர முடிகிறது. அவர் உங்களுக்கு 2 மாதங்கள் 3 மாதங்கள் அவர் வாடகை எடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தார். 20 பேரா 22 பேருக்கு நற்சான்று கொடுத்தார். நீங்கள் படித்திருக்கிறீர்கள், வேதத்தை கற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆமென். அது மாத்திரமல்ல, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் கல்வியை உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். பாருங்க, நல்ல மிஷின் வாங்கி கொடுத்துருக்கிறார். இங்கே ஒரு மிஷின் இருக்குது, இங்கே ஒரு மிஷின் இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, வீட்டில் ஒன்று இருக்குது. இந்த மிஷின் எதுக்குன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு தொழில் கற்றுக்கொண்டு அதில் அநேக காரியங்களை செய்ய முடியும். அநேக தொழில் இருக்குது. ஆனால் இது டீசெண்டாக நம்ம ஆலயத்தில் வச்சு செய்ய முடியும். எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். நம்ம ஏழை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் வந்து இலவசமாக கற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்த முடியும். ஆமென். அநேக பிள்ளைகளுக்கு இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லி நீ தொழில் தையல் கற்றுக்கோ, பயிற்சி தையல் பயிற்சி பெற்றுக்கோன்னு சொல்லி அவங்களை வழிநடத்த முடியும். ஆமென். இது எப்படி வருகிறதுன்னு சொன்னால் ஜெபத்தினால தான் கர்த்தர் இதை கிரியை செய்கிறார். ஆமென். ஒரு ஆளே சொல்லுங்க, தையல் முதல் கம்ப்யூட்டர் வரை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இனி வருகிற காலங்களில் தேவன் இங்கே கம்ப்யூட்டர்லாம் கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென். இதில் அநேகருக்கு வாழ்வு கிடைக்க போகிறது. தையல் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆமென். ஆமாம், நமக்கு தேவையானவைகளை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியலாம். கடந்த ஒரு சாட்சி சொல்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு பிஷப்புக்கு பிரதமர் அபிஷேக பட்டம் கொடுக்கணும். அவர் சொன்னார், ஐயா எனக்கு அந்த அபிஷேக பட்டம் பெறுவதற்கு அந்த கேப் வேணும், அதுக்கு நீங்களே எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். நான் சரின்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு எவ்வளோன்னு கேட்டார். சரி, ஒரு 1000 ரூபாய்க்கு செய்திடலாம் அப்படின்னு ஒரு 1000 ரூபாய்ன்னு சொல்லிவிட்டேன். திடீர்னு எனக்கு டைமே இல்லை, அவருக்கு தச்சு கொடுப்பதற்கு டைமே இல்லை. உடனே ஃபோன் அடித்தேன்.
அந்த கேப்பு, அந்த வஸ்திரத்துக்குரிய பரிசுத்த வஸ்திரத்துக்குரிய அந்த இது கொடுக்கிறவர்களிடத்தில் ஃபோன் பண்ணி செய்த போது அவங்க சொன்னாங்க, கேப் மட்டும் எவ்வளவோ 6000 ரூபாய். அதில் எழுதுவீங்க. இப்போ நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்? வெறும் 1000 ரூபா வாங்கியிருக்கேன். பொருள் மட்டுமே எவ்வளவு? 1000 ரூபா. அதுக்கு அந்த தையல், அந்த பரிசுத்த வஸ்திரத்துக்கு அந்த கேப்புக்கு உண்டான பொருள் மட்டுமே 1000 ரூபாயா. தைக்கிறதுக்கு நான் மொத்தத்தில் 1000 ரூபா வாங்கிட்டேன். இப்போ ஆர்டினேஷன் கொடுக்கணும், என்ன பண்ணுறது? உண்மையே ஓடலை. திங்கக்கிழமை ஆர்டினேஷன், சனிக்கிழமை எனக்கு அப்படி ஒரு மாதிரி கைகள்லாம் ஆடுது. வார்த்தையை தவறி விடுவோமோ, உண்மையாக இருக்க முடியாதோ, நான் தச்சு தந்துருன்னு சொல்லிட்டேன். எப்படி கொடுக்க போகிறோம் ஒன்றும் ஓடலை. சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டேன். எங்கள் மிஷின் முன்னாடி ஐயாவுக்கு மிஷின் கொடுத்த மாதிரி அங்கே எங்களுடைய ஊழியத்துக்கும் ஒரு மிஷின் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக கற்றுக் கொடுத்தார். அதில் போய் உட்காந்து வெட்டு சோத்திரம் ஏன்னா தை அப்படின்னு சொல்லி தைக்க ஆரம்பித்தேன். காலையில் 5:30 மணிக்கு தைச்சி முடித்தேன். 5 மணிக்கு தைச்சி முடித்தேன். அதில் அழகா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சிறப்பாக கோல்டன் கேப் பரிசுத்த வஸ்திரத்தை தைச்சி முடித்தேன். அந்த 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 ஸ்தோத்திரம் அபிஷேக பட்டமளிப்பு ஆராதனையில் அந்த கேப்பை போட்டு தேவன் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. இப்போ எத்தனை 1000 ரூபா மிச்சம்? 5000 ரூபா மிச்சம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம வீடுகளில் அநேக காரியங்களில் இது உதவும். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய காரியம் எப்போதும் நன்மையாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு, இந்த காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த இது என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், அழிவுக்கு விளக்குவதற்கு முர்தகாய் செயல்பட்டது போல, அவன் மேன்மை அடைந்தது போல, நீங்களும் ஜெபத்தினால அநேக காரியங்களை செய்து ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணும். அல்லேலூயா. தேவன் அப்படி செய்வாரா, செய்ய மாட்டாரா? சத்தமாக சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. அடுத்து யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 2வதாக யோசுவா முர்தகாயை விட்டு கலந்து போவோம். யோசுவா 3:7 சொல்லுவோம். வாசிங்க. எடுத்தவர்கள் வாசிக்க நாம் கவனிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு கூட இருந்தேன், அதுபோல உன்னோடு இருக்கிறேன், அறியும்படிக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார்? மற்ற மக்களுக்கு முன்பதாக தேவன் நம்மளை என்ன செய்வாரா? மேன்மைப்படுத்துவார். மோசேயோடு எப்படி தேவன் இருந்து 10 அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் மக்களை மீட்டுக் கொண்டு வந்தாரோ, அடிமையாக இருந்த மக்களை மீட்டுக் கொண்டு வந்தாரோ, அதுபோல நான் அவன் கூட இருப்பேன். இப்போ இங்கே நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தப்படுகிறது? கர்த்தர் நம்ம கூட இருக்க போறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மேன்மையாக வாக்குத்தத்தை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னா, இன்று முதற்கொண்டு உன் கூடவே இருக்க போறேன். அல்லேலூயா. உன் கூடவே மோசையோடு இருந்தது போல உன் கூடவே இருக்க போறேன். உன்னை என்ன செய்ய போறேன்? முன்னாடி இருந்ததை விட இன்னும் மேன்மைகளை தரப்போகிறேன். அதே விதமாக அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 4:14 வாசிங்க. அதே விதமாக எல்லா இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர் என்ன செய்தாரா? மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யோசுவாவுக்கு செய்தவர், யோசுவாவுக்கு மேன்மையை அருளியவர் உங்களுக்கு மேன்மை அருளுவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும். முர்தகாய்க்கு மேன்மையை கொடுத்தவர் நமக்கு மேன்மையை அருளுவார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி மேன்மையினாலே உங்களை நிரப்பும்படியாய் தொடர்ந்து விரும்புகிறார். அல்லேலூயா. ஏசாயா 45:25 வாசிக்கும் போது மூன்றாவதாக, ஏசாயா 45:25 மூன்றாவதாக நாம் சீக்கிரமாக வாசித்து கடந்து போகலாம். 45:25 வாசிக்கும்.
என்ன இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. தொடர்ந்து முதல்ல இருக்குது இஸ்ரவேலரின் சந்ததி. நம்ம எல்லாரும் இஸ்ரவேலரின் சந்ததி. இஸ்ரவேலர்னா ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ரட்சிக்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட சந்ததிகளாகிய நாம் யாவரும் என்ன ஆக்கப்பட்டோமா? இல்லை, எல்லாரும் இன்று எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாரும் நீதிமான்களாக மாற்றப்பட்டு எல்லாரும் நீதிமான்களாக மாற்றப்பட்டு மேன்மையை அடைந்திருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம். மேன்மையை சுதந்திரித்தவர்களாக இருக்கிறோம். மேன்மைக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16. இதனுடைய எப்படி நம்ம நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம்? 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னா, யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே என்னவா இருக்கிறது? மகா மேன்மை உள்ளது. தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளது. நாம் மேன்மையை சுதந்திரிக்கிறபடினாலே அந்த மகா மேன்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கும் போது, இயேசு மாம்சத்தில் பூமிக்கு வந்தார். ஆவியிலே எல்லாருக்கும் முன்பதாக அவர் நீதி உள்ளவராய் இருந்தார். தேவதூதர்களால் காணப்பட்டார். எல்லாருக்கும் அவர் பிரசங்கம் பண்ணப்பட்டார். உலகத்தில் எல்லாரும் விசுவாசிக்கத்தக்கதான தெய்வமாய் மாற்றப்பட்டார். அவர் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். ஆமென். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். இதை நம்ம சொல்லணும், இதை செயல்படுத்தணும். இதை செய்தாலே நாம் மேன்மையுடையவர்களாய் மாற்றப்படுவோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மற்றவர்களை மேன்மையாக எண்ணணும். கர்த்தர் நம்ம மேன்மையாய் வைப்பார். அதோடு கூட ஆண்டவர் எஸ்தரை 4:14 வாசிக்கும் போது, எஸ்தர் 4:14 வாசிக்கும் போது, அந்த நீதிமான்களாக நம்மை மேன்மைப்படுத்தினது போல சோத்திரம் எஸ்தரையும் தேவன் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறார் வாசிங்க. அந்த ஒரு ரகசியத்தை மௌனமா இருக்கக்கூடாது. தேவனுக்காக பேசணும். தேவனுக்காக என்ன செய்யணும்? பேசணும். தேவனுக்காக ஜெபிக்கணும். மௌனமா இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்து சத்தம் கட்டாம இருக்கக்கூடாது. தேவனுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களை ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும். என்ன தேவை அத்தனையும் சொல்லணும். ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மௌனமா இருக்கக்கூடாது. மௌனமா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன செய்யணும்னா, நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல சுவிசேஷம் சொல்லணும், நல்ல சாட்சி சொல்லணும். 3 காரியம். என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும், சாட்சி சொல்லணும். மற்றவர்கள் முன்பதாக சாட்சி சொல்லி நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும். அதுதான் ரகசியம். அவங்களுக்கு சொன்னேன், அவர் என்னெல்லாம் செய்தார் இயேசு, அதெல்லாம் சொல்லணும். அல்லேலூயா. வாசிங்க. மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும். ஆமா, நீ சரியா செய்யாவிட்டால் வேறொரு ஆளை எழுப்புவாரு, நீ டம்மி ஆயிடுவ, நீ புரோஜனம் இல்லாமல் உபயோகமற்ற பாத்திரமாய் போய் விடுவாய். ஆயினாலும் மௌனமாய் இராதே, அழிந்து போவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணாம இருந்தா, சாட்சி சொல்லாமல் இருந்தா, இயேசுவை சொல்லாமல் சுவிசேஷம் சொல்லாமல் இருந்தா நமக்கு அழிவு வந்துடும். அழிவு வரக்கூடாது, மேன்மை தான் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம சத்தமாய் எஸ்தரை போல எழும்ப வேண்டும். எஸ்தர் எழும்பினார். ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எத்தனை நாடுகளும் 127 நாடுகள். அந்த எஸ்தர் புத்தகத்துல தான் நம்ம இந்தியா பேர் இருக்கு. அப்படிதானே? இந்தியா பேர் அதில் தான் இருக்கு. இந்தியா, இந்து தேசம் அப்படின்னு எஸ்தர் புத்தகத்தில் முதல் வசனத்தில் இருக்குது. பாருங்க,
எல்லா தேசத்துக்கும் ஒரு பெரிய யூதர்களுக்கு அழிவை தடுக்கக்கூடிய ஒரு சகோதரி எழுப்பினார்கள், பேசினார்கள். ராஜாவினிடத்தில் போய் பேசினாங்க. நம்ம பேசணும், நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும், சாட்சி சொல்லணும், மௌனமாக இருக்கக்கூடாது. தேவனை பற்றி சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆமாம், சொல்ல நம்ம எழும்பணும், தைரியமாக இருக்கணும், தைரியமாக செயல்படணும், தைரியமாக கிரியை செய்யணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தையல் விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, சுவிசேஷம் அறிவிங்க. எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, தையல் கற்றுக்கோங்க, தொழிலை கற்றுக்கோங்க, நல்ல பிழைப்பு கிடைக்கும்னு சொல்லி ஏழைகளுக்கு வழிகாட்டுங்க, அவங்களுக்கு இயேசுவை சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை, அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாது இருக்கிறவர்களை, அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். ஆமென். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரைக்கும் தைக்கிறாங்க. நல்ல தைக்க தெரிஞ்சவங்க 2000 ரூபாய் வரைக்கும் தைக்கிறாங்க. 4 பேண்ட் ஷர்ட் தைக்கிறாங்க. 2 பேண்ட் ஷர்ட் தைச்சாலும் 2000 ரூபா வந்துச்சு. நல்ல தைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கிறது. இந்த தொழிலில் நம்ம இந்த பயிற்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஸ்தோத்திரம். நம்ம மௌனமாக இருந்தால் இந்த ஆசீர்வாதம் வேற யாருக்காவது போயிடும். ஆமென். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயம், எத்தனை பேர் ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார்? மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினார், எஸ்தரை மேன்மைப்படுத்தினார், யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். நீதிமான்களாகி நம்மையும் கர்த்தர் என்ன செய்வாரா? மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் மேன்மையை என்ன செய்வார்? அருளுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்துடன் செய்தி முடிக்கிறேன். கிட்டத்தட்ட 9 காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் மேன்மையை அருளுகிறவர். யாரை வேணாலும் அவர் ஆசீர்வதிக்க முடியும், மேன்மைப்படுத்த முடியும். கவலைப்படாதீங்க. உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மேன்மையாய் வைக்க பறிப்பார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், விசேஷமா ஆண்டவர் நம்முடைய சபையை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்பவுமே ட்ரூபார் டிவி வழியாக சோசியல் மீடியாவில் மாதம் போய்கிட்டே இருக்கு. இது ஆரம்பித்த நாள் முதல், அல்லேலூயா, இந்த சபை ஆரம்பித்த நாள் முதல் சோசியல் மீடியாவில் ட்ரூபார் டிவியில் போய்கிட்டே இருக்குது. அநேக ஸ்தோத்திரம் சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் அனுப்பி கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கே இருக்கிற எல்லா சபைகளை விட நம்முடைய சபையை என்ன செய்திருக்கிறார்? மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய செய்திகள், கர்த்தரை பற்றிய பாடல்கள், கர்த்தரை பற்றிய செய்திகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. சாதாரண சின்ன நிலையிலே நம்ம இப்படி செய்ய முடியும் என்று சொன்னால், தேவன் நம்ம இன்னும் மேன்மைப்படுத்த போகிறார். இன்னும் பெருத்த காரியத்தை உலகிற்கு நாம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். உங்களுக்கு என்னென்ன நடக்குமோ முடியலையோ அதான் இப்படி அறிக்கையிடுங்க. அவருடைய கரத்தினாலே என் கடன் நீங்கும்படி அவரால் ஆகும். அல்லேலூயா. அவருடைய கரத்தினாலே என் நோய் நீங்கும்படி அவராலே ஆகும் என்று சொல்லி அறிக்கையிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வார். ஆமென். அல்லேலூயா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். ஸ்தோத்திரம் வீடுகளிலும் சரி, சபையிலும் சரி, முன்னபடியே வாங்க. 9 மணி ஆறாதுன்னா 9 மணிக்கே வாங்க, முன்னபடியே வாங்க. அதுக்கு பழக்கம். தசமம் கொடுப்பதற்கும் ஆராதனைக்கு சரியான நேரத்திற்கு வருவதற்கும் நாம் நன்றாய் பழக வேண்டும். நம்ம அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. தேவன் நம்மை மேன்மைப்படுத்த வைத்திருக்கிறார். நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அதில் முயற்சி எடுத்து கலந்து கொண்டு மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நாம் எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே வந்து ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாப்போம் எப்படி ஜெபிக்கிறீங்க. மௌனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பார்ப்போம். அல்லேலூயா. சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கண்களை மூடிக்கங்க. சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமாய். அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பனே, உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்கணும், குறைகளை நீக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனே, உங்களுடைய திருக்கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மௌனமாகிறாதபடி நாங்கள் உமக்குள்ளே
ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரகாசிக்கிறவர்களுக்காய், சாட்சி சொல்லுகிறவர்களாய், ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக, உமக்குள்ளே நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இருந்து ஆண்டவரை மேன்மை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. கர்த்தர் மேன்மையை அருளுவார் என்ற வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு பூரணமாய் பலிக்கட்டும். ஆண்டவரே எல்லாரையும் விட நீர்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தொட்டு ஆசீர்வதியும். சிறியோர்களை, வாலிபர்களை, பெரியோர்களை, குடும்பத் தலைவர்களை, ஆண்டவரை சகோதரிகளை, சகோதரர்களை எல்லாரையும் தொடுங்கப்பா. எல்லாரையும் தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. உம்முடைய கரம் தொடட்டும், உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். சத்தமாய் ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், ஆசீர்வதிப்பீராக. சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை விலப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாருடைய இருதயங்களும் உமக்குள்ளே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சந்தோஷமாய் காணப்படட்டும், மகிழ்ச்சியாய் காணப்படட்டும், எழுப்புதலாய் உயிர் மீழ்ச்சியாய் காணப்படட்டும். கர்த்தர் தாமே தொடர்ந்து உதவி செய்யும். இப்படி பிள்ளைகளுக்கு நல்ல பலனை தாங்க, குடும்பத்தை, வீட்டை ஆசீர்வதிங்க, நல்ல வருமானங்களை தாங்க, பெருக பண்ணுங்க, மேன்மைப்படுத்துங்க, சபையை ஆசீர்வதிங்க. பேராயர் டேவிட் பாண்டியனையாவுக்காக, பேராயர் கலாரிட்டா அவர்களுக்காக, 2 பிள்ளைகளுக்காக, எல்லா விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கரத்தை நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே அழிவுகளை நீக்கி போடும், பாவ சாபங்களை நீக்கி போடும். குறைந்து வறட்சி, பஞ்சம் நீக்கப்படுவதாக. பணக்கஷ்டம், கடன் பாரம் நீக்கப்படுவதாக. வியாதி, பலகீனம், ஆண்டவரே சோர்வுகள் நீக்கப்படுவதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும், தேவனுடைய நன்மைகள் பெருகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்து இருக்கட்டும். அவர்கள் செய்கிற காரியத்தில் மேன்மையை சுதந்திரிக்கட்டும், அவர்கள் வீடுகளில் மேன்மையை சுதந்திரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த காலங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை நடத்தும்படியாக விக்டர் வீரமணியை வந்து சிறிய ஜபத்தை எடுத்துவாங்க. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம், இருந்து தொடர்ந்து செய்வோம். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், உங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே இன்றைக்கு ராஜா ஆண்டவரே சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் மூலமாக ராஜா ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நீ மேன்மை அறிவேன் என்று நீ சொன்ன தேவன். ஆண்டவரே அப்போ அந்த அக்டோபர் 1ஆம் வாரத்தினுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் மூலமாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று நீ சொல்லியிருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே அப்பா அந்த வசனத்துக்காக உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக, எங்கள் குடும்பத்தில் எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக, ஆண்டவரே உறவினர்கள் முன்பு ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வேலை ஸ்தலத்தில் ஒரு மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஊழிய ஸ்தலத்தில் ஒரு மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சமுதாயத்தில் எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ பிள்ளைகளாகிய ஆண்டவரே நாங்கள் எங்கே போனாலும் தகப்பனே ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே அப்பா மெசேஜ் கொடுத்த ஆண்டவரே பிஷப் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பரலோகம் குறித்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிஷப் ஐயாவுக்காக, பிஷப் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே சபையின் விசுவாசி எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் நீ என்ன வாக்குத்தத்தை கொடுத்தீரோ ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜபத்தை கேட்டு வார்த்தையின்படி உங்களை என்னை ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக அல்லே சொல்லுங்க. சபையின் அறிவிப்பை அறிவிக்கிற நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருகிற புதன்கிழமை சரியாய் மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த இடத்துல தையல் பயிற்சி ஜெபித்து ஆரம்பிக்கப்படும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த நாளில் எனக்கு ஒரு புது வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதோடு கூட பிறந்த நாள் ஜெபமும் நடக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து எனக்காக ஜெபிக்கப்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை மாத்திரம் நான் எதிர்பார்க்கிறேன். அவன் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணால் போதும். அல்லேலூயா. அதில் எதையும் நான் எதிர்பார்க்கல, அதை கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள், வந்து ஜெபியுங்கள். அதே போல் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து இந்த தையல் பயிற்சியை நாம் ஆரம்பித்து 3 மாதங்கள் நடத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டை கொடுக்க போகிறோம். அல்லேலூயா.
கற்றுக் கொடுக்கிறவர்கள் நீங்கள் அதில் கவனமாயிருங்கள், கற்றுக்கொள்ளுகிறவர்களும் நீங்கள் அதில் கவனமாயிருங்கள். மற்றவர்களுக்கு இதை அறிவித்து அந்த காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு பிரயோஜனம் அடைய நீங்கள் அவர்களுக்கு அறிவிக்கும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை அந்த கிளாஸ் நடக்கும். அதே போல் வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை அந்த கிளாஸ் நடக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை காலையில் வர முடியல அப்படின்னா மாலை வேளையில் உங்களுக்கு இந்த கிளாஸ் கற்றுக் கொடுக்கப்படும். நீங்கள் வந்து கலந்து கொண்டு அந்த காரியங்களை செய்யலாம். காலையில் வரவங்க வந்துடணும். ஆமாம், வர முடியாமல் வேலைக்கு போகிறவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு காலையில் வந்து கற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு தான் மாலை வேளையில் சரியா மாலை 6 மணியிலிருந்து ஒரு 8 மணிக்குள்ளே கற்றுக் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அது வரும்பொழுது உங்களுக்கு அந்த டைம்லாம் சொல்லுவோம், நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம். ஆண்கள் கூட நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் கற்றுக்கொண்டு ஆணுடைய காரியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருகிற நாட்களில் ஐயா அவர்கள் வந்து அதை ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். அதில் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, வருகிற செவ்வாய்க்கிழமை எப்பொழுதும் போல ஆலயத்தில் எழுப்புதல் செபம் நடக்கும். காலையில் 11 மணி 1 மணி வரை அதை வந்து கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் நடக்கும். அதில் வந்து நீங்கள் காலையில் 10, 11 மணி 1 மணி நடக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, வருகிற இந்த வாரம் வியாழக்கிழமை அருமையான நம்முடைய சகோதரர் மோசஸ் ஐயா வீட்டில் அவருடைய மகனுக்காக நம்ம விசேஷித்த அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி ஒரு ஜெப கூட்டத்தை நடத்த போகிறோம். அந்த ஜெப கூட்டம் மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரை நடக்கும். சபை மக்கள் எல்லாரும் தயவு செய்து வந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் தேர்தலையும் நீங்கள் அறிவிக்கும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5 மணிலிருந்து 6:30 மணி வரையும் காத்திருப்பு ஜெபம் நடக்கிறது. ஊழியர் செய்கிறவர்கள் அத்தனை பேர் வந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் அதில் கலந்து கொண்டு ஆயத்தப்படும்படியாக ஆராதனைகளுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுபடி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் சரியாக சனிக்கிழமை 4 மணிலிருந்து 5 மணி வரையும் சிறு பிள்ளைகளுக்கான விபிஎஸ் சண்டே கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் அனுப்பி வைத்து உங்களுடைய பிள்ளைகளை அதற்குள்ளாக நீங்கள் பயிற்சிக்கும்படி அதில் கலந்து கொண்டு ஆளுடைய பாடலை வசனத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் ஊக்குவிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, வருகிற மாதத்தில் 19ஆம் தேதி இந்த கிராமம் சுற்றி கிராம ஊழியர் நடத்த வருகிறார்கள். நீங்களும் அந்த கிராம ஊழியத்தில் இணைந்து தேவனுக்காக ஊழியம் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கலந்து கொண்டு அவர்களோடு கூட அவர்களுக்கு உதவியாக நீங்கள் அந்த ஊழியத்தை செய்யப்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்க, அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் போல திருவிருந்து ஆராதனை இருக்கும். அது வருகிற வாரத்தில் எல்லாருக்கும் ஆகாரம் போட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே நேரத்தில் ஏழைகளுக்கும் ஆகாரத்தை அந்த நாளிலே செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு கொடுக்கக்கூடிய மனமுள்ளவர்கள் இந்த காரியங்களை நீங்கள் கொடுத்து தாங்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மகளுக்கும் அந்த நாளில் பிறந்த நாள் வருகிறது. அல்லேலூயா. ஆராதனை இந்த பிறந்த நாள் ஜெபத்தை மகளுக்கு செய்து ஆசீர்வதிப்போம். நீங்கள் யாவரும் வரும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அதே போல ஜெபித்துக் கொண்டிருக்கிறது போல சகோதரிகளுக்கு என்று ஒரு விசேஷித்த கூட்டத்தை நடத்த ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய காரியங்களாக வாய்க்க ஆண்டு உதவி செய்ய நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற தீபாவளி அன்று ஒரு விசேஷித்த கூட்டத்தை நம்ம வைக்க போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் லீவு, எல்லாருக்கும் லீவுனால அந்த காரியத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அது எப்படி அமையும் தெரியல, எப்படிப்பட்ட கூட்டம் அதில் வைப்பது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தின்படி அதை செய்வோம். அல்லேலூயா. அதுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இப்பொழுதும் நம்ம அருமையான பிஷப் செல்லாமா வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்காக நாம் காணிக்க செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆராதனைக்கு காலையில் எனக்கு முன்னாடி வந்து 6 மணிக்கெல்லாம் நிற்கிறாங்க 2 பேரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ பெரிய ஆண்டவருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஆமாம், தேவ பிள்ளைகள்லாம் ஆராதனைகள்லாம் முன்னாடியே வரணும். ஜெபம் முட்டி போட்டு ஒரு அரை ஹவருக்கு முன்னாடியே வந்து முட்டி போட்டு ஜெபத்தில் நிற்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் வந்து பாய் போடுவார், மைக்கு ஆன் போடுவார். நம்ம வந்து என்ன பண்ணலாம், ராகத்தோடு பாடலாம் நிற்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க வயசானவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆமாம், எதுக்காக? ஆண்டவரை கனப்படுறோம். அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் தாழ்த்தி வரதுலாம் கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பார். ஆமாம், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நான் பாடலை பாடும்பொழுது ஆண்டவர் காணிக்கை செலுத்தி ஆண்டவர் நாமத்தை
ஏழையனது ஜபத்தை கேளும் தேவா, ஏழையனது ஜபத்தை கேளும் நாதா, ஏழையனது ஜபத்தை கேளும் தேவா, ஏழையனது ஜபத்தை கேளும் நாதா. நம்பி வந்தேனே பதில் தாருமே, நம்பி வந்தேனே பதில் தாருமே, பதில் தாருமே பரமதேவா, இன்றே தாரும் இயேசு ராஜா, பதில் தாருமே பரமதேவா, இன்றே தாரும் இயேசு ராஜா. நலமாக வாழ்ந்திட வரம் வேண்டுமே, காலமெல்லாம் காக்கப்பட நீர் வேண்டுமே, நலமாக வாழ்ந்திட வரம் வேண்டுமே, காலமெல்லாம் காக்கப்பட நீர் வேண்டுமே, பதில் தாருமே பரமதேவா, இன்றே தாரும் இயேசு ராஜா, பதில் தாருமே பரமதேவா, இன்றே தாரும் இயேசு ராஜா. ஏழையனது ஜபத்தை கேளும் தேவா, ஏழையனது ஜபத்தை கேளும் நாதா, ஏழையனது ஜபத்தை கேளும் தேவா, ஏழையனது ஜபத்தை கேளும் நாதா. இரவெல்லாம் பகலெல்லாம் உம்மை தேடுகிறேன், வாழ்வெல்லாம் திருந்திட வேண்டியிருக்கிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் உம்மை தேடுகிறேன், வாழ்வெல்லாம் திருந்திட வேண்டியிருக்கிறேன். பதில் தாருமே பரமதேவா, இன்றே தாரும் இயேசு ராஜா, பதில் தாருமே பரமதேவா, இன்றே தாரும் இயேசு ராஜா. ஏழையனது ஜபத்தை கேளும் தேவா, ஏழையனது ஜபத்தை கேளும் நாதா, ஏழையனது ஜபத்தை கேளும் தேவா, ஏழையனது ஜபத்தை கேளும் நாதா. கர்த்தாவே வேண்டாக ஆராதனை சபா நீர் ஆசிரியத்து அவர் காக்கும் நன்றி சொல்லுங்க கர்த்தாவே, கொடுத்த ஒவ்வொரு கடனையும் ஆசிரியர் கர்த்தாவே, ஏசப்பா என்று சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே, ஐஸ்வர்யம் உம்மாலே வருகிறது என்று சொல்லியிருக்க கர்த்தாவே, வந்திருக்க ஒவ்வொருவரும் ஏசப்பா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஏசப்பா மேன்மை கருமையாக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே, நீர் ஐஸ்வர்ய சம்பனர் என்று சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே, ஏசப்பா அந்த ஐஸ்வர்யத்தை ஏசப்பா ஒவ்வொருக்கும் கருமையாக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே, தசமமாக கொடுக்கிற ஒவ்வொருவரையும் முதற் பலன் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா களஞ்சியங்களால் நிரப்பும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே, அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் ஏசப்பா ஆசிரியத்தை கட்டளையிலேன் என்று சொன்னவரே, ஆசிரியத்தை கட்டளையிலும் கர்த்தாவே வருமானங்களை பெருக செய்யும். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த எல்லா குடும்பங்களோடும் வீடுகளோடும் நிரந்தரமாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்தி